ரத்தங்கள் தெளிக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒரு சிலர் மிருகங்களை கொன்று கொண்டிருப்பார்கள். ஒரு சில மிருகங்களினுடைய சத்தங்கள் அழுகுரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு சில மிருகங்கள் ரத்தங்கள் தெளிக்கப்படுகிறதா இருக்கும். அந்த காட்சி சாதாரணமானதல்ல, அது அகோரமானது. அப்போ அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்டிருக்கோம், மகிமையை சொன்னீர்களே, ஆனால் பலிபீடத்துல ரத்தம் அல்லவா இருக்கிறது. அழகு குறித்து பேசினீர்களே, ஆனால் பலிபீடத்துல பயங்கரங்கள் அல்லவா இருக்கிறது. அப்ப அந்த பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, இதை தாண்டி உள்ள போனா தான் அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட நீங்க சபையில ஒரு பெரிய மகிமையை பார்க்க வந்திருக்கலாம், தேவனுடைய வல்லமையை பார்க்க வந்திருக்கலாம், தேவனுடைய அழகை பார்க்க வந்திருக்கலாம். ஆனா நீ ஒரு பலிபீடத்தை தாண்ட வேண்டும். அந்த பலிபீடம் தான் கல்வாரி சிலுவை என்னும் பலிபீடம். அந்த பலிபீடம் தான் சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய பலிபீடம். அந்த பலிபீடத்தை ஒருவன் பார்க்கும் பொழுதுதான் அடுத்தவன் மகிமைக்குள்ள போக முடியும்.